தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் அதிமுக தலைமையிலான கூட்டணி தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறது. அதிமுக கூட்டணி தலைவர்கள் மற்றும் தொண்டர்களின் பரப்புரையை பற்றி இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காணலாம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் தேர்தல் பரப்புரை உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் திண்டுக்கல் பாமக வேட்பாளர் ஜோதி முத்துவை ஆதரித்து நத்தம், திண்டுக்கல், சின்னாளப்பட்டி, நிலக்கோட்டை பகுதிகளில் பரப்புரை செய்தார். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர்களாகிய நமது வேட்பாளர் திரு பா ஜோதி முத்து அவர்களுக்கு திண்டுக்கல்ல ஃபேமஸான பழம் எது? மாம்பழம் சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றியை அவருக்கு நீங்கள் அனைவரும் வாங்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குன்னா இது சாதாரணமான கூட்டணி இல்லை. ஒட்டுமொத்த மக்களே வரவேற்றிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி பெண்கள் ஆதரவு பெற்ற கூட்டணி. இன்னைக்கு 40 தொகுதிகளுக்கும் நான் நேரடியாக சென்று மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். போகும் இடம் எல்லாம் மக்களுடைய ஆரவாரத்துல மிகப்பெரிய அளவு வரவேற்பை பெற்ற ஒரு கூட்டணியாக நமது கூட்டணி இருக்கு. நமது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற போகிறார் என்கின்ற வாக்குறுதிகளை உங்களுக்கு நாங்கள் தரணும். தேர்தல்கள் இங்கு வருவது எதற்காக? இந்த தேர்தல் மூலம் இந்த தொகுதியையும் மக்களையும் மேம்படுத்த உங்களுக்கான நல்ல வாக்குறுதிகளை கொடுத்து இந்த மக்களுடைய பயன்பாட்டிற்கு நமது வேட்பாளர்கள் நிச்சயமாக உழைப்பார்கள் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்றேன். முக்கணிகளில் சிறந்த கனி மாம்பழம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதையே சின்னமாக கொண்டுள்ள நமது வெற்றி வேட்பாளர் ஜோதி முத்துவுடைய வெற்றி உங்கள் கையிலே தரப்பட்டிருக்கிறது. நமது ஜோதி முத்து அவர்களை மிகப்பெரிய அளவு வெற்றி பெற செய்ய வேண்டும். அவர் வெற்றி பெற்று வந்தவுடனே நத்தம் பகுதியில அதிகமாக விளையக்கூடிய மாம்பழங்களை மாம்பழ கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைத்து அதன் மூலம் பல பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இந்த மாங்கனிகளுக்கும் நல்ல விலையையும் கிடைக்க செய்து நிச்சயமாக நமது வெற்றி வேட்பாளர் மாம்பழ சின்னத்தையே தனது சின்னமாக கொண்டிருப்பவர் உறுதியாக நத்தம் பகுதி மக்களுக்கு மாம்பழத்தினால நிச்சயம் பெரிய உதவி செய்வார். அதே போல இங்க புளி ரொம்ப ஃபேமஸ். நத்தம்ல புளி ரொம்ப ஃபேமஸ். அதற்கும் அந்த புளி உரிய விலை கிடைப்பதற்கும் அதற்குரிய பதனிடும் சாலைகள் நிச்சயமாக அந்த புளியை பதப்படுத்துவதற்காக தொழிற்சாலைகளை அமைத்து அதிலையும் உங்களுக்கு வேலை வாய்ப்பையும் நிச்சயமாக அந்த புளிக்கு நல்லதொரு விலையும் வாங்கி தருவோம் என்பதை நமது வேட்பாளருடைய வாக்குறுதியாக இந்த நேரத்தில் நாம சொல்றோம். இங்கே காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் அனைத்து பகுதி மக்களுக்கும் கிடைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி. நத்தம் பகுதியை சுற்றியுள்ள மலைப்பகுதியில மழைக்காலங்களில வெளியே வரும் மழை நீரை சேமிப்பதற்கு தடுப்பணைகள் கட்டி விவசாயத்திற்கும் குடிதண்ணீருக்கும் தொழில்களுக்கும் அந்த குடிதண்ணீர் கிடைக்க நிச்சயமாக உதவி செய்வார்கள். இந்த கூட்டணியும் சரி, நமது பாரத பிரதமர் வேட்பாளராக இங்கே இந்த கூட்டணியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். உறுதியாக இந்த முறையும் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு சரித்திர வெற்றியை பெற்று மீண்டும் பிரதமராக வரப்போகிறார் என்பது உறுதியான ஒரு விஷயம். அதேபோல் நிலக்கோட்டை சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தேன்மொழியை ஆதரித்தும் பரப்புரை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தேனி அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமாரை ஆதரித்து அல்லி நகரம் மற்றும் போடி பகுதியிலும் பெரியகுளம் சட்டமன்ற இடைத்தேர்தல் அதிமுக வேட்பாளர் மயில்வேலை ஆதரித்து சுற்று வட்டார பகுதிகளிலும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை செய்தார். இந்த கூட்டணி அமையக்கூடாது என்பதற்காகவே திமுகவை சேர்ந்தவர்கள் எத்தனையோ சூழ்ச்சி செய்தார்கள். அது அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு நல்லா தெரியும். எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்து முதல்வர் அவர்களும் துணை முதல்வரும் அமைச்சர் பெருமக்களும் நமது கேப்டனும் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா அவர்களும் ஒன்று கூடி இந்த கூட்டணியை சிறந்த முறையிலே அமைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு எதிரணியில இருப்பவர்கள்
இந்த கூட்டணியின் பலத்தை கண்டு அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் என் வார்த்தை மிக இல்லை என்பது உண்மை. இது உண்மை. ஏன்னா அந்த அளவு ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கு. இந்த கூட்டணி இன்னைக்கு தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களால் வரவேற்கக்கூடிய கூட்டணி, ஒட்டுமொத்த தாய்க்குளங்களின் ஆதரவை பெற்ற கூட்டணி, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கும் 40 தொகுதிகளையுமே வென்றெடுக்க போகும் கூட்டணி நமது கூட்டணி என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்றேன். 40 தொகுதிகளுக்கும் நான் நேரடியா சொல்றேன். ஒரு தொகுதியில 2ல 40க்கும் கூட்டணி தர்மத்திற்காக போகும் இடமெல்லாம் மக்கள் ஆதரவு அமோகமாக இந்த கூட்டணிக்கு இருக்கிறது. நாளை நமதே 40 நமதே என்று சொல்லக்கூடியது. 40 தொகுதிகளையும் நாம் வென்றெடுக்க போவது உறுதி உறுதி உறுதி. இதுல மாற்று கருத்து இல்லை. அதற்கு அச்சாரம் இன்னைக்கு திண்டுக்கல்ல நிக்கிறீங்களே எனக்கு முன்னாடி, இது ஒரு கூட்டமா இல்ல மாநாடான்னு சொல்ற அளவு ஒரு மாபெரும் ஒரு மக்கள் வெள்ளம். நம்ம யாருக்கு காசு கொடுத்து கூட்டு வர கூட்டமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் தானா சேரும் கூட்டம், அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்ட கூட்டம், மக்களுக்கு இந்த தொகுதிக்கும் நல்லது செய்ய போகின்ற நிச்சயமாக ஒரு நல்ல கூட்டம் தான். நம்ம யாருக்கிட்டும் இது கொடுத்து அதை கொடுத்து என்னைக்கும் கூப்பிடுறவங்க கிடையாது. உண்மையில் சேர்ந்த கூட்டம் இது. அதனால மக்களாகிய உங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல போறேன்னா, நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் இந்த தொகுதியை எல்லா விதத்திலையும் முன்னேற்ற போகிறார் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். பாருங்க, உங்க முன்னாடி நிற்கிறாரு இளைஞர், படித்தவர், பண்பாளர். நிச்சயமாக இந்த தொகுதிக்காக உழைக்க ஒரு சிறந்த வேட்பாளராக திரு ஜோதி முத்து அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்த ஒரு பெரிய வெற்றியை நீங்க அவருக்கு தரணும். கூட்டணி தர்மத்தோட நமது தேமுதிகவை சேர்ந்தவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, ஒட்டுமொத்தமாக இளைஞர்களின் கூட்டம். இந்த கூட்டம் ஒட்டுமொத்த இளைஞர்கள் சக்தியை வைத்திருக்கோம். அதனால நிச்சயமாக நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இருந்து இந்த தொகுதியின் வெற்றிக்காக நீங்கள் அனைவரும் உழைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் கடந்த 15 நாட்களாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் தென்னேரிக்குப்பம் விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்திய பின் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட எல்.கே. சுதீஷுக்கு செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தியாகதுருக்கம் ஒன்றியத்துக்குட்பட்ட 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய எல்.கே. சுதீஷ், தமிழகத்தில் அதிமுக கூட்டணி அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்களிலும் அதிமுகவே வெற்றி பெறும் என்று அவர் கூறினார். முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்ட எல்.கே. சுதீஷ், ஏழை எளிய மக்களுக்கு வழங்க இருந்த 2000 ரூபாயை திமுக தடுத்து நிறுத்தியதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் முடிந்த பின் அனைவருக்கும் 2000 ரூபாயை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்குவார் என்று அவர் உறுதியுடன் கூறினார். ஒவ்வொரு வீடுகளுக்கு 35,000 ரூபாய் மதிப்பிலான கறவை மாடுகள் வழங்கப்படும் என்றும் எல்.கே. சுதீஷ் தெரிவித்தார். இந்த பரப்புரையின் போது அதிமுக விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு,
தேமுதிக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு எல்.கே. சுதீஷுக்கு ஆதரவு திரட்டினார்கள். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய கூட்டணியில் அனைத்து தொகுதிகளிலும் கோடிக்கான பணங்கள் வெளியே வந்துள்ளது. அவர்கள் 8 ஆண்டு ஆட்சியில் இல்லாத காலத்திலும் பல கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது தெரியவில்லை. காட்பாடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடின்னு சொல்கிறாங்க. சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 10 கோடி சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் திமுகவுடைய கூட்டணியில் இன்றைக்கி இருக்கின்ற வேட்பாளர்கிட்ட 100 கோடி 200 கோடி இருக்குது. இந்த பணம்லாம் எங்கேருந்து வருகிறது என்னுடைய கேள்வி. கள்ளக்குறிச்சியுடைய பாராளுமன்ற வேட்பாளர் நான் போட்டிடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 50 ஊராட்சி நாங்கள் போயிட்டு வரோம். நாங்கள் போகின்ற அனைத்து கிராமங்களிலும் ஒரு ஊரில் 1000 பேர் இருக்காங்கன்னா ஒரு 500 பேர் எங்கள் கூட ஓட்டு கேட்குறாங்க. அந்தளவுக்கு எழுச்சியாக இருக்குது எங்களுடைய பிரச்சாரம். வெற்றி நல்லா இருக்குது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி ஆதரித்து அருப்புக்கோட்டை மதுரை ரோடு நாடார் சிவன் கோவில் பகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சாத்தூர், அருப்புக்கோட்டை, விருதுநகருக்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் 470 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வீடில்லா ஏழை எளிய மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். அருப்புக்கோட்டை புறவழிச்சாலை மற்றும் சாலை மேம்பாலம் அமைக்க நிலைநிறுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து முற்றுகை கொடுப்பதற்காக புறவழிச்சாலை அமைக்கப்படுகிறது. விருதுநகர், அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் நகரத்திற்கு கூட்டுக்குடி திட்டம் 470 கோடி ரூபாயில உருவாக்குவதற்கு திட்டம் செய்யப்பட்ட செயலாக்கத்தில் உள்ளது என்பதையும் நேரத்தில் தெரிவித்து வருகிறேன். அதிலே நெசவாளர் அதிகமுள்ள இந்த பகுதியிலே புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிற போதே இந்த நெசவாளருக்கு விலையெல்லாம் மின்சாரம் கொடுத்தது அம்மாவுடைய அரசு தான். அதை தொடர்ந்து அம்மாவுடைய அரசு அமல்படுத்தி அந்த நெசவாளுடைய சொந்தங்களை நீக்கி அவர்களுக்கு விலையெல்லாம் மின்சாரம் கொடுப்பதும் அம்மாவுடைய அரசு தான். அதே போல நீங்க ஹோட்டலுக்கு போனா திமுக காரங்களாம் நல்லா சாப்பிடுறாங்க, பிரியாணியும் புரோட்டெல்லாம். அது தவறு இல்ல, சாப்பிட வேண்டியதான். ஆனா சாப்பிடுறதுக்கு பில்லு கொடுக்கணும்ல, அது கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா கேட்டா அடிக்கிறாங்க. ஸ்டாலின் பேசுற கட்டோட திரும்ப சேர்ந்துட்டு போயிட்டு பிரச்சனையே திமுக பிரச்சனையே வர. ஆட்சியில் இல்லாத போதே திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் பழனிசாமி, பெண்களை அடிப்பது, பிரியாணி சாப்பிட்டு விட்டு காசு கொடுக்காமல் அடிப்பது, ஓடும் ரயிலில் பெண்களிடம் தகராற்றில் ஈடுபடுவது போன்ற குற்ற செயல்களில் திமுகவினர் ஈடுபட்டு வருவதாகவும் புகார் தெரிவித்தார். தொடர்ந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனை ஆதரித்து திருச்சூடி அருகே காரியாப்பட்டியில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நாடு பாதுகாப்பாக இருக்கவும், மக்களுக்கு தேவையான திட்டங்கள் முழுமையாக கிடைக்கவும் மீண்டும் பிரதமர் அரியணையில் மோடியே அமர வேண்டும் என தெரிவித்தார். நிறைவேற்றக்கூடிய தேர்தல் அறிக்கையை அதிமுக வெளியிட்டுள்ளதாகவும், ஆனால் திமுகவின் தேர்தல் அறிக்கை பொய்களால் நிரம்பியுள்ளதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். அதே போல ஒரு திறமையான பாரத பிரதமர் வேணும். அந்த ரெண்டும் அமைவதற்கு தான் இப்ப தேர்தல். இந்த தேர்தல் மூலமாக இந்த நாட்டுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் முழுமையாக கிடைக்கப்பட வேண்டும். ஆக நாம தேர்ந்தெடுக்கிற நாடாளுமன்ற பிரதமரும் அதே போல மேல ஆட்சியும் சிறப்பா இருந்தா தான் தமிழ்நாடு வளம்பெறும். ஆகவே மத்தியில ஒரு நிலையான ஆட்சி வர, ஒரு திறமையான பாரத பிரதமர் வர, நம்முடைய கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் நாகேந்திரன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்கணும். ஆனா எதிர்கட்சிகள் இன்னும் பல்வேறு மாநிலத்தில் யார் பிரதமர்னே ஒழிவு செய்யாம ஓட்டு கேட்கிறாங்க. நம்முடைய தலைவர் இருக்கிற நம்முடைய தலைவர் திமுக தலைவர், எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு? ராகுல் காந்தி தான் பிரதமர். ஒருத்தர் தான் சொல்றாரு இந்திய நாட்டிலேயே, வேற யாரும் சொல்லல. எந்த மாநிலத்தான் சொல்லிருக்காங்களா? கிடையாது. கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் வேலூரில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகத்திற்கு வாக்கு சேகரித்தார்.
ஏசிஎஸ் அண்ணன் வந்து இங்கே நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி 6 சட்டமன்ற தொகுதிகளையும் இலவச மருத்துவமனை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. திருமண மண்டபத்தை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேலூர் வந்து ஸ்மார்ட் சிட்டி ஆகும்னு நம்மளோட பிரதமர் மோடிஜி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும். ஏன்னா சென்னை இங்கே இருக்குது 150 கிலோமீட்டர் பக்கத்தில், அது தலைநகரம் ஆகும்போது வேலூரும் ஸ்மார்ட் சிட்டி ஆகும்போது சுற்றி இருக்க கிராமத்து அப்புறம் டவுன் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு, எக்ஸ்போஷர். அதாச்சும் நீங்கள் சென்னைக்கு தான் வந்து சிட்டினா என்னன்னு தெரியும், இங்கே இருக்க எல்லாருக்குமே எக்ஸ்போஷர், படிப்பு, ஹாஸ்பிட்டல் வசதி, காலேஜ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஸ்மார்ட் சிட்டி ஆகும்போது வளரும். அதனால் நீங்கள் எல்லாருமே சிந்திச்சு வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்மளுக்கு வந்து 2 பக்கம் தட்டினா தான் ஓசை, சும்மா ஒரு பக்கமே தட்டிட்டு இருந்தால் காற்று தான் விசிற முடியும். அதனால நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் டெல்லியிலையும் நம்ம சப்போர்ட் இருக்கணும், ஸ்டேட் மாநிலத்திலையும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கணும். ஸோ டெல்லியும் ஸ்டேட்லையும் 2 பேர் சேர்ந்து கை தட்டினா தான் நம்மளுக்கு சவுண்ட் வரும், அப்போ தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அதனால் எல்லாருமே சிந்திச்சு நீங்கள் வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வேலூர் மாவட்டம் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனுன்பாங்க. என்னன்னு உங்களுக்கே தெரியும், அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சும்மா பண மூட்டைகள் அள்ளி அள்ளி காட்சியிலே இல்லை எவ்வளோ பண மூட்டைகள் வச்சுருக்காங்க. நான் அப்பயே முன்னாடி சொன்னது தான், தேவையில்லாமல் கேப்டனை சீன் தான் நீ செத்தன்னு. அவங்க எல்லா கூட்டணி கட்சிக்குமே தொந்தரவு கொடுத்துருக்காங்க. பாமகவா இருக்கட்டும், தேமுதிக இருக்கட்டும், பாஜக எல்லாருமே அதான். ஏன்னா அதான் திமுகவோட வேலை. துரோகிகளின் கூடாரம் திமுக. கொத்து கொத்தா பண மூட்டை ஆட்சியிலே இல்லை. 2G ஊழல் பண்ண காசு இப்போ எங்கே இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுதா? இப்போ எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்கும் புரியுதா அந்த கடந்த 10 வருஷமா? ஆனால் இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு கட்சி, தினமும் ஒரு சங்கம் வந்து இணைந்துட்டே தான் இருக்கு. அப்போ மக்கள் ஆதரவுப்பட்ட கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி தான். இளைஞர்கள் எத்தனை பெண்கள் வந்திருக்கீங்க. அப்போ இந்த கூட்டணி மிகப்பெரிய பிரகாசமான கூட்டணி, வெற்றி கூட்டணி அமையும். பாராளுமன்ற தேர்தல் இரட்டையில் நிற்கும் ஏசி சண்முகம் அண்ணனை ஆதரித்து மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்கும் நமது ஜோதி ராமலிங்கராஜா அண்ணனை இரட்டையில் ஆதரிக்க 2 பேர் ஆதரிக்கிறதுக்காக நான் ஆம்பூருக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெருமையா இருக்கேன் உங்களை எல்லாரும் சந்திக்க. ஏன்னா வந்திருக்க இடம் அப்படி, நிற்கின்ற இடம் அப்படி. எனக்கு மதுரை மட்டும் சொந்த ஊர் இல்லை, வேலூர் மாவட்டம் எனக்கு சொந்த ஊர் தான். என்னோட பாட்டி ஊர் இது. இங்க செம்பேடு, பட்டி, மாதனூர், பள்ளிக்கொண்டா, ஆம்பூர், இங்க போகாத ஊர் இல்லை. எல்லா ஊருக்கும் நான் இங்க வந்திருக்கேன். இங்க நின்று சாப்பிடாத கடை இல்லை, பழகாத மக்கள் இல்லை. இது வரைக்கும் நான் சத்தமே இல்லாமல் சைலண்டாக போயிடுவேன். ஆனால் இப்போ சத்தம் ரொம்ப ஹெவியாக இருக்கு. இந்த வாட்டி இந்த மாவட்டத்துக்கு என்னைக்கும் எப்பயுமே ஒரே ஒரு மருமகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். அதனால ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கேன் உங்களை எல்லாம் சந்திக்கிறது. இப்ப நடக்கிற தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் நம்மளுக்கு. 2மே சட்டமன்றமும் சரி பாராளுமன்றமும் சரி 2 கை தட்டினாதான் ஓசை. அதே மாதிரி சென்ட்ரல்ல தட்டினாலும் ஸ்டேட்ல 2 இடத்துலயும் நம்ம ஆட்சி இருந்தாதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஸ்டேட்ல ஒரு ஆட்சியும் சென்ட்ரல்ல ஒரு ஆட்சியும் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, மக்களுக்கு நல்லதே செய்ய முடியாது. 2 இடத்துல ஒரே ஆட்சியா இருந்தா நம்ம வந்து தட்டி கேட்கலாம். தமிழ்நாட்டுக்கு நீங்க என்னென்ன செய்ய வேண்டிய சலுகைகள் எல்லாமே நம்ம கேட்கலாம். அதுக்கு சரியான வேட்பாளர் இந்த மாவட்டத்துக்கு அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள். அதே மாதிரி சட்டமன்றத்திலையும் உங்களுக்கு சரியான வேட்பாளர் ஜோதி ராமலிங்கராஜ் அண்ணன் தான். ஏன்னா இந்த 2 மாபெரும் சக்தி வேட்பாளர் நம்மளுக்கு நம்ம இருந்தாங்கன்னா சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் நிச்சயம் நம்ம மக்களுக்கு நல்லது கொண்டு வருவாங்கன்னு நம்புறேன். இல்லை, நடக்கும், அது கண்டிப்பாக நடக்கும். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்வுகள் கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in